கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தேவனை விசுவாசிக்கிறோம். யாருமே அவரை விசுவாசிக்காமல் எல்லாம் இல்லை. அவருக்கு வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அவர் சர்வ வல்லவர் என்று தெரியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் நமக்கு தெரியும். அதனாலதான் நம்ம சொல்றோம், நான் அவரை விசுவாசிக்கிறேனே, நான் அவரை தேடுகிறேனே, நான் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்யறேனே, ஏன் என் சூழ்நிலை மாறல? அவரை விசுவாசிக்கிறது அப்படிங்கிறது புத்தியில விசுவாசிக்கிறதுன்னு ஒரு விசுவாசம் இருக்கு. நம்ம மனுஷ விசுவாசம். அது மனுஷ விசுவாசத்தின் படி அவரை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமா, தேவன் ஒருத்தர் உண்டுன்னு நான் ஏத்துக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அவருக்கு வல்லமை இருக்குங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு பேரு மனுஷ விசுவாசம். ஏன் தெரியுமா? இந்த மனுஷ விசுவாசம் ஆதாரத்தை தேடும், அறிகுறிகளை அது தேடும். சூழ்நிலைகளில் அவர் செயல்படுவதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்கும். எப்படி கேட்கும்? அவர் வார்த்தை சொல்லுது, இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஆனா என் உடம்புல எனக்கு இன்னும் அந்த வலி இருக்குதே, எனக்கு டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் மாறலையே, இந்த நோய் ஏற்பட்டால் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உலகம் ஒரு அனுபவத்தை சொல்லுகிறதே. இப்படி சொல்லி நாம் நம்முடைய சரீர புலன்களிலோ நம்முடைய சூழ்நிலைகளின் அடிப்படையிலோ நாம் அவருடைய வார்த்தையை பார்த்தோம் என்றால் அது நாம் புத்தியில் அவரை விசுவாசிக்கிறோம் என்று அர்த்தம். அதனாலதான் அவர் இவ்வளோ பெரிய விடுதலையை நமக்கு கொடுத்தும், நாம் விசுவாசிகளாக இருந்தும், அவருடைய உறவில் இருந்தும் பலர் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு புத்தியில் விசுவாசித்து கொண்டிருப்பதுதான் காரணம். நம்ம உணர்ச்சிகள்ல தேடுறோம் அவரை. அவர் வார்த்தை சொல்லுது, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆனா எனக்கு என் கூட இருக்கிற மாதிரியான உணர்வு எனக்கு இல்லையே, என் சூழ்நிலைகள்ல எனக்கு வித்தியாசம் இல்லையே, என் பிரச்சனைகள்ல எனக்கு மாற்றம் தெரியலையே. இல்ல, உங்களுடைய ஆதாரம் உங்களுடைய புலன்கள் சொல்வது அல்ல, உங்களுடைய ஆதாரம் உங்க சூழ்நிலைகள் சொல்வது அல்ல. விசுவாசம் என்பது தேவன் எந்த விசுவாசத்தில் செயல்படுகிறவர் என்றால் இருதய விசுவாசத்தில் செயல்படுகிறவர். இந்த இருதய விசுவாசம் தான் தேவனை உங்கள் வாழ்வில் தொடர்பு கொள்ள செய்யும். ஆவியில் அவரை விசுவாசிப்பது. இந்த ஆவியில விசுவாசிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட பங்கு. இதுல ரொம்பவுமே எளிமையான ஒரு பங்கை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். சூழ்நிலைகள்லயோ உங்க பிரச்சனைகள்லயோ போய் அது சரி செய்யக்கூடிய வேலைய அவர் நமக்கு தரல. அந்த மீட்பின் விடுதலைய அவர் ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் கொடுத்து விட்டார். அது எல்லாமே உங்களுடைய ஆவியில், புதிய சிருஷ்டியாகிய அந்த புதிய ஆவியில எல்லா பலன்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வடிவில் அந்த பலன்கள் இருக்கிறது. அதை நீங்க வெளியில எங்கேயுமே தேட வேண்டாம், அது உங்களுக்குள் தான் இருக்கிறது. அந்த இருதய விசுவாசத்தில் நாம் நிற்கும் போது தேவன் அந்த ஆவிக்குரிய பலன்களை உங்க சரீரத்திலும் உங்கள் வாழ்விலும் நீங்கள் பார்க்கும் பலனாக மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அதற்குதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்குதான் உலகத்தை படைத்தவர் நமக்குள் வாசம் செய்கிறார். இந்த இருதய விசுவாசம் அவருடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில வெளிப்பட செய்யும் இடமாக இருக்கிறது. நம்ம விசுவாசம் நினைச்சு ஏமாந்து கொண்டிருக்கிறோம். நான் அவரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம், ஆனா அது புத்தியில. இருதய விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? இருதய விசுவாசம் சரீரத்தில் ஆதாரங்களை தேடாது. இருதய விசுவாசம் நம்முடைய சூழ்நிலைகளில் ஆதாரம் தேடாது. வார்த்தை என்ன சொல்லுதோ, இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் என்றால் நான் சுகமாகி விட்டேன். என்னோட புலன்கள் என்ன சொன்னாலும் சரி, டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொன்னாலும் சரி, அவர் வார்த்தை சொல்லுது, அவர் என் நோய்களை சுமந்து கொண்டார், என் பலவீனங்களை சுமந்து கொண்டார்,
என் துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். எனக்காக, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். இரண்டத்தனையான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டாராம். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அவர் கொடுக்கும் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீங்களும் நானும் அவருடைய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீங்களும் நானும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அத்தனை பெரிய விலைக்கரையை தந்து செய்திருக்கிறார். அப்போ எனக்கு சரீரத்துல என்ன மாதிரியான நோய் இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள்ல என்ன மாதிரி கட்டுகள்ல நீங்க இருந்தாலும் சரி, உங்க சூழ்நிலைகள் அவருடைய வல்லமைக்கு ஒரு பொருட்டு அல்ல. அதை சரி செய்வதற்கு என்ன செய்யணுமோ அதை அங்கு செய்து முடித்து விட்டார். நாம் செய்ய வேண்டியது அவர் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேண்டியதுதான். அந்த இருதய விசுவாசமானது அந்த வார்த்தையை விசுவாசிக்கும். அது நம்முடைய புலன்களை சார்ந்து நிற்காது, நம்முடைய சூழ்நிலைகளை சார்ந்து நிற்காது, நம்முடைய சூழ்நிலைகளில் அது ஆதாரத்தை தேடாது. அது ஆதாரமாக அவருடைய வார்த்தையை மட்டுமே பார்க்கும். இதுதான் இருதய விசுவாசம். இந்த இருதய விசுவாசமும் நம்ம கஷ்டப்பட்டு இதை சம்பாதிக்க வேண்டியது இல்லை. நீங்க இதுல மலைப்பாக பிரமிப்பாக என் பிரச்சனையில நான் விசுவாசிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலையே, நான் விசுவாசிக்க முடியாத படிக்கு கோலியாத்தோட கர்ஜனை எனக்கு கேக்குதே, அப்படி சொல்லி நீங்க பயந்து போய் நிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த இருதய விசுவாசத்தையும் அவரே நமக்கு கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளவு ஒரு அன்புள்ள தெய்வத்தை நம்ம பெற்றிருக்கோம் பாருங்களேன். ரட்சிப்பும் அவருடையது, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசமும் அவருடையது. நாம செய்ய வேண்டியது அவர் என்ன செய்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து அதை கேட்டு அவரை பற்றி பிடித்து கொள்றது மட்டும்தான் நாம செய்ய வேண்டியது. உங்களுக்கு ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:14. ஜென்மஸ்பாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். நீங்க வருத்தப்பட தேவையே இல்லை. உங்க சிந்தனைகளுக்கு தேவனுடைய வார்த்தை புரியாது. ஏன்னா அது உங்கள் சிந்தனைக்கு எழுதப்பட்டவை அல்ல, அவைகள் உங்களுடைய ஆவிக்கு எழுதப்பட்டவை. அவருடைய வார்த்தையானது ஆவியாயிருக்கிறது. அந்த ஆவிக்குரியவற்றை உங்க சிந்தனைகளால் புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் நம்முடைய சிந்தனை ஏற்றுக்கொள்ளும் அத. ஆமா, நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக அத்தனை பாடுகளையும் பட்டிருக்கிறார், எனக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார், விசுவாசிக்கிறேன். ஆனா என்னால தாங்க முடியாம என்னுடைய உடல்ல வலி இருக்கிறதே, இந்த பிரச்சனைகள், என்னோட கடன் பிரச்சனைகள், என்னுடைய பொருளாதார பிரச்சனைகள், என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த பிரச்சனைகள், நம்ம எந்த சூழ்நிலைகள் மிரட்டி கொண்டிருக்கிறதோ அதை நாம் உணர்ந்து கொண்டுதான் இருப்போம். இந்த பிரச்சனையில எப்படி தேவன் செயல்படுவார், என்னால் பெற முடியுமா, நான் எப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் வார்த்தை ஒண்ணு சொல்லுது, என் சூழ்நிலை இன்னொன்னு சொல்லுதே. இது உங்க சிந்தனையில நீங்க புரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியாது. ஏன்னா இந்த வார்த்தைகள் உங்கள் சிந்தனைகளுக்கு எழுதப்பட்டவைகள் அல்ல, அவைகள் உங்கள் ஆவிக்கு எழுதப்பட்டவை. அதுதான் இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஜென்மஸ்பாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். இங்க தேவன் அவனுக்கு புரிய வைக்க மாட்டார் அப்படி சொல்லி போடல. அந்த ஜென்மஸ்பாவமான மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்குரிய எபிலிட்டி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உணர்தல் அந்த சிந்தனைகளுக்கு கிடையாது. அந்த புறம்பான மனுஷனுக்கு அந்த வல்லமை கிடையாது. நம்முடைய சரீரத்திற்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் தேவனை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை கிடையாது. அததான் இதுல போட்டிருக்கு. ஜென்மஸ்பாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றுமா. அதனாலதான் அவருடைய வார்த்தையை பார்த்து நம்ம மிரட்சியோடு ஒரு குழப்பத்தோடு நம்ம பாக்குறோம். அது எப்படி? உலகம் ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஒரு நியாயத்தை சொல்லிக்கிட்டு உலகம் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு, அவருடைய வார்த்தை இப்படி சொல்லுதே. ரெண்டும் எதிரெதிர் திசையில இருக்குதே. சூழ்நிலைகள் ஒன்று சொல்லுது, அவருடைய வார்த்தை ஒன்று சொல்லுதே.
எப்படி இந்த காலகட்டத்துல எப்படி இதை நான் ஏற்றுக்கொள்றது? இந்த காலகட்டத்துல இந்த வார்த்தையை நான் எப்படி ஏற்றுக்கொள்றது? இதை நான் ஏற்றுக்கொண்டா இனி எல்லாரும் பைத்தியம் சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா உலகத்திற்கு அவருடைய வார்த்தை பைத்தியமாக தான் தோன்றும். சத்தியம் அதை தான் சொல்லுது. சிந்தனையின்படி தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த வார்த்தை பைத்தியமா தான் தோன்றுமா. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஏன் பைத்தியமாக தோன்றுது? நம்முடைய சிந்தனைகளுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? ஏன்னா அது ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நிதானிக்க கூடியவை, ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராயக்கூடியவை. அது ஆவிக்குரிய உணவு. இததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எப்படி நம்ம சரீரத்துக்கு ஒரு உணவை நாம் உட்கொள்ளுகிறோமோ, ஒரு உணவு உட்கொள்ளாத ஒரு சரீரம் எப்படி பலமாக நிற்க முடியும்? எப்படி தன்னுடைய வேலைகளை அது செய்ய முடியும்? செய்ய முடியாது இல்லையா? பலவீனமாயிருவாங்க. அதே போல நம்முடைய ஆவிக்கு ஒரு உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தைய நீங்க எடுக்க எடுக்கதான் உங்க ஆவி பலப்பட ஆரம்பிக்கும். இந்த வார்த்தையை எடுக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? அவர் சகல சத்தியத்திற்கும் நேராக நம்மை நடத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர். இப்போ நான் இந்த சத்தியத்தை சொல்லுகிறேன் இல்லையா? இதுல இருக்கிற எல்லாருக்கும் ஒரே அளவுல அது புரியாது. முதல்ல கேட்கிறவங்களுக்கு இந்த சத்தியம் புரியாது. ஆனா நீங்க திருப்பி திருப்பி இந்த சத்தியத்தை கேட்க கேட்க, அவருடைய வார்த்தைகளை நீங்க திருப்பி திருப்பி நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த வெளிச்சத்தை காண்பிப்பார். உங்க ஆவியில அது புரிஞ்சிரும். உங்களுக்கு உங்க ஆவியில அவர் அதை கற்றுக் கொடுக்கும் போது, அந்த வெளிச்சத்தை அவர் சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு புலன்கள்ல நீங்க ஆதாரம் தேட மாட்டீங்க. உங்க சூழ்நிலைகள்ல நீங்க ஆதாரம் தேட மாட்டீங்க. அந்த இருதய விசுவாசம் உங்களுக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.